பாக்கியம் பாக்கியம் பாக்கியம். பாக்கியசாலின்னா யாரை சொல்றோம்? பாக்கியசாலின்னா யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? யாருக்கு நம்ம ஒரு வேலையை ட்ரை பண்ணியிருப்போம், முயற்சி பண்ணியிருப்போம், நமக்கு கிடைக்காம இருக்கும், நமக்கு தெரிஞ்ச கிடைச்சிருக்க வேலை. பாக்கியசாலி பாணிக்கு நம்ம ஒரு வீடு ட்ரை பண்ணியிருப்போம், ஒரு பிளாட்ல ஒரு வீடு ட்ரை பண்ணிருக்கோம், அது கிடைக்காம இருக்கும், விலை படியாம இருக்கும். இன்னும் நம்ம பூந்தரசு நம்ம தெரிஞ்சாலே வாங்கி பாரு, வீடு வாங்கிட்ட பாய். நீங்களாம் பாக்கியசாலி பாய், கொடுப்பின பாய், உங்களெல்லாம் கொடுப்பின பாய், நீங்களாம் பாக்கியசாலி, கொடுப்பின உள்ளவங்க. இந்த மாதிரி யாருக்கு நமக்கு கிடைக்காத ஒன்று பிறருக்கு கிடைத்து விட்டால் அவர் சொல்லும் பொழுது நானும் முயற்சி பண்ணேன் பாய், நமக்கு கிடைக்கல, நம்ம கொடுப்பன இல்லை பாய், உங்களுக்கு கிடைச்சிருக்குது, நீங்களாம் பாக்கியசாலி பாய் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இதுதான் உலக விவகாரத்தில் எதையெல்லாம் நாம் அடைய பெறுகிறோமோ அதுதான் பாக்கியம் பாக்கியம் பாக்கியம், கொடுப்பினை கொடுப்பினை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, நம்முடைய முன்னோர்கள் இவைகளெல்லாம் கொடுப்பினை அல்ல, இவைகளெல்லாம் பாக்கியம் அல்ல. நான் எப்பொழுது நன்மையை இழக்கிறேனோ, நான் எப்பொழுது இபாதத்தை இழக்கிறேனோ, நல்ல விஷயத்தை இழக்கிறேனோ, அதுதான் எனக்கு பாக்கியம் இல்லைன்னு சொன்னான். நன்மைதான் எனக்கு பாக்கியமானது, நன்மையை செஞ்சா நான் பாக்கியசாலி, நன்மையை இபாதத் நான் கொடுப்பிட உள்ளவன், அதை இழந்த சொன்னா நான் பாக்கியமற்றவன். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய தாயார் மௌத்தாயிட்டாங்க. என்னங்க அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்துடைய 2 வாசல் ஒரு வாசல் அடைக்கப்பட்டுருச்சு. என்னங்க தாய் மௌத்தாகும் பொழுது சொன்னார்கள், சொர்க்கத்துடைய 2 வாசலில் ஒரு வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்பதா சொன்னாங்க. எதுக்கு பாக்கியம்? எது பாக்கியம்? அல்லாஹ் அக்பர். யார் சொன்னாங்கல்ல, பெற்றோரில் இருவரில் ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவளுக்கு நல்ல துஆவை பெற்று யார் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவன் நாசமாக சொன்னா அந்த பெற்றோர் அவர்களெல்லாம் இருக்கிறார்கள், ஹயாத்தாக இருக்கிறார்கள் சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. சமுதாயம் என்ன செய்கிறது? பெற்றோரை ஒரு சுமையாக நினைக்கிறது, பெற்றோரை ஒரு கஷ்டமாக நினைக்கிறது, பெற்றோரை ஒரு துன்பமாக நினைக்கிறது, பெற்றோரை ஒரு பீடையாக நினைக்கிறது. தான் எந்த அளவுக்கு அதை தள்ள முடியுமோ, வீட்டை விட்டு அகற்ற முடியுமோ, சுப்ஹானல்லாஹ், அந்த வீட்டை